வெளிப்படாததில் நானே பரம்பொருள். ஆனால் இந்த சிருஷ்டியில் அப்பரம்பொருள் என் மூலமே செயல்படுகிறான். என்னால் தான் இருக்கிறான். நான் எதை சங்கற்பிக்கிறேனோ அதையே அவனும் சங்கற்பிக்கிறான். இதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் மனிதனுக்கோ பரம்பொருள் என்றால் எல்லாவற்றையும் கடந்து இருக்கும் எவனோ ஒருவன். அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கும் அவனை அடைய முடியாது. அறியாமைக்கு அப்பால் உள்ள அவன் எதனுடனும் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ள மாட்டான். அவர்களுக்கு அப்பரம்பொருள்தான் இதை செய்தான் அல்லது விரும்பினான் என்று நான் சொல்வதுண்டு. பரம்பொருள் பற்றிய அவர்களுடைய இந்த கருத்தில் நான் அனாவசியமாக தலையிட விரும்பவில்லை. ஏனென்றால் அப்பரம்பொருளுக்கு பதிலாக நான் தான் இதை செய்தேன் அல்லது சங்கற்பித்தேன் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு பெரும் கலக்கத்தையோ ஓர் அதிர்ச்சியையோ அளிக்கும். மனிதர்கள் தங்களுடைய அகந்தையின் காரணமாக அப்பரம்பொருள் உணர்வற்றதிலிருந்து வெளிப்பட முடியும் என ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. அவர்களுக்கு அது கற்பனை போன்றது. இந்த காரணத்தினால் நான் என்னை பற்றி பேசுவதை தவிர்க்கிறேன். பரம்பொருள் எனும் சொல்லை உபயோகிப்பதே உச்சிதமென நினைக்கிறேன். எனக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் மனிதர்கள் அப்பரம்பொருள்தான் தங்களை வழிநடத்துகிறான் என நம்புகிறார்கள்.